சீப்பு செந்திலுக்கெல்லாம் அடியால் வேலை பார்க்கக்கூடிய நிலைமை வரும்ன்றத நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் ஒருபோதும் நினைச்சு பார்த்திருக்க மாட்டாரு. அப்படி இருந்தும் அவருக்கு அந்த நிலைமை வந்திருக்குது. இந்த தமிழக அரசாங்கம் எதை நோக்கி நகருது, தன்னுடைய தனிநபர் தாக்குதலை எந்த அளவுக்கு முன்னெடுக்கிறாங்கன்றத நம்முடைய இளைஞரணி தலைவர் இன்னைக்கு பொதுவெளியில ஒரு எஃப்ஐஆர் படிச்சு காமிச்சாரு. இதுல அனைத்து சமூக ஊடகங்கள்ல பரவி இருக்கக்கூடிய வீடியோவை அவங்களே பார்த்திருப்பாங்க. அப்படி இருந்தும் எப்படி இந்த மாதிரியான ஒரு போலியான எஃப்ஐஆர் பதிவு செய்ய முன் வந்தாங்கன்றது தெரியல. இதன் மூலியமா இந்த தமிழக அரசாங்கம் கண்ணியமிகு காவல்துறைய ஒரு கொச்சைப்படுத்தக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி இருக்காங்கன்றது தான் மக்களாகிய நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. நம்முடைய காவல்துறை மிகப்பெரிய கண்ணியமிகு காவல்துறை, ஸ்காட்லாந்து காவல்துறை அப்படின்ற ஒரு உயரிய சிந்தனையோடு நம்ம சொல்லி கொடுத்திருந்தாங்க. ஆனா அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு புனையப்பட்ட பொய்யான ஒருத்தரை தனிநபரை பழிவாங்கக்கூடிய என்னென்ன பொருட்டுகளை கொண்டு வர முடியுமோ அந்த மாதிரியான விஷயங்கள்ல காவல்துறை தீவிரமா செயல்படும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அதுக்கான ஒரு எஃப்ஐஆர் பதிவு செஞ்சிருக்காங்க. அந்த எஃப்ஐஆர்ல பதிவாகி இருந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது ஒண்ணு பொது வெளியில நம்ம இது வரைக்கும் பார்த்திருக்குமா? அப்படியான சந்தர்ப்பங்கள் உருவாகி இருந்துச்சா? அதுல சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் மனசாட்சியே இல்லாம ஒரு அப்பட்டமான பொய்யான தகவல்களை பதிவு செஞ்சு கைது செய்ய முன் வந்திருக்காங்க. அதை இந்த நீதிமன்றம் வன்மையா கண்டிச்சு, இல்ல இந்த மாதிரியான விஷயத்துக்காக இவரை கைது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்ஜாமீனை கொடுத்திருக்காங்க. இதன் மூலம் இந்த தமிழக அரசாங்கம் திருந்துமான்றத பார்ப்போம். அவங்க திருந்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவங்களுடைய வரலாறுகள் அந்த மாதிரி. மக்களா ஒரு பாவப்பட்டு ஒரு விஷயத்த கொடுத்தாலும் அவங்களால அதை தக்க வைக்க முடியாதுன்றதுதான் அவங்க நமக்கு காலங்காலமா உணர்த்திட்டு வந்திருக்காங்க. அப்படி ஒரு அரிய வாய்ப்பை ஆட்சி கட்டில அமர்த்தினவங்கள அவங்கள என்னென்ன வழிகள்ல ஒரு அமைதி இல்லாத சூழ்நிலையை உருவாக்க முடியுமோ அந்த சூழ்நிலையெல்லாம் உருவாக்கி மக்களுக்கான ஆட்சியா இல்லாம தனிப்பட்ட குடும்பங்களுக்கான ஆட்சியா நடத்திட்டு இருக்காங்க. இதை மக்களாகிய நம்ம புரிஞ்சுக்கிட்டு 2026 ஒரு நல்லதொரு அரசாங்கத்தை உருவாக்குறதுக்கான முயற்சிகளை எடுக்கணும். நல்லதொரு அரசாங்கத்தை உருவாக்கணும். நன்றி.